ஒரு கஸ்டமரை ஹோட்டலில் இறக்கி விட்டாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பிட வச்சு மேலே கூட்டின்னு வந்து வரும்போது 11 மணி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டலான்னு அதை காட்டினா உள்ள பூச்சி தூக்கி போட்டுருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க கண்டிப்பாக. களி பண்ணுறது போடுறதுக்கு இது இந்த லாட்ஜில் தான் போட்டிருக்காங்க, டேட்டோடு போட்டிருக்காங்க. 25 தான் இந்த லாட்ஜி கட்டிக்கிறாங்க போல. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். மேடம் ஒரிஜினலாக பிளாஸ்டிக் மாதிரி இருக்குதுங்க, ஆனால் ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து கார்டன், நம்ம கார் துணிக்குது. அந்த அப்படி வந்து அந்த டவுனில் வந்து இப்படி உள்ளே விடணும், ஓகேங்களா. மூஞ்சி இந்த பக்கம் திருப்பி விட்டா திரும்பி ரிவேஸ் எடுத்து கஷ்டப்படணுன்ட்டு போய் மேலே எடுத்து ரிவேஸ் விட்டா கஸ்டமர் அது அப்படியே நேராக விட்டு இறக்கி விட்டேன். கோவப்பட்டு போயிட்டான், பைபிளில் போகிறான். அதுக்குள்ளே நான் போய் திருப்பி நான் வந்து ரிவேஸ் விட்டேன். இப்போ உட்காந்து வீடியோ எடுத்துனுக்கிறேன். பின்னாடி ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸ் தான், ஓகேங்களா. மணி 11 ஆச்சு, நம்மளுக்கு ரூம் இல்லை. சூப்பராக கீழே வந்து ஒரு அந்த என் கஸ்டமர் கேட்டு போகிறான், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ரூம் இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை. திருப்பதியில் ப்ரைவேட் ரூம் மாதிரி கவர்மெண்ட் ரூம் இல்லை, ப்ரைவேட் ரூம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாத்ரூம் இல்லை, டிரைவர் தூங்குறதுக்கு இடம் இல்லை, குளிருதுங்க. மேலே வந்து பனி பெய்யுது, கிளைமேட்டு அப்படியே கை காலெலாம் ஒத்துக்கல மாதிரி இருக்குது. ஓகே, பாத்ரூம்லாம் கண்ணுக்கு எட்ட தூரம் எல்லாம் கார் பார்க்கிங். ஐயோ, இங்கே இருந்த ஸ்பெஷலிட்டிஸ்ட்டே உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா போயிடுச்சு. அது யாரும் இல்லைங்க, காட்டு பண்ணிங்க. காட்டலான்னு பார்த்தேன், நல்ல வேலை காட்டின்தான் உள்ளே தூக்கி போட்டிருப்பாங்க, அதனால தான் நான் காட்டலை. பரவாயில்ல, ஓகேங்களா. நான் காட்டாதே மேல்னு நினைக்கிறேன், ஏன்னா எப்படியும் புல்லை பூச்சி தூக்கி போட்டுருவாங்க. இங்கே வந்து நிறைய இருக்குது காட்டு பண்ணி, ஓகேங்களா. அதனால் இங்கே மேய்ஞ்சினுச்சு 2, அங்கே 1 மேய்ஞ்சினுச்சு, ஓகேங்களா. அங்கே போய் உள்ள ரூம் கேட்டு பார்ப்போம், உள்ள டிரைவர் எதனா தூங்குறதுக்கு இடங்களா. சப்பல் இங்கே விட்டு போயிடும், போய் கேட்போம். நான் சொல்கிறேன், அண்ணா டிரைவருக்கு எதனா ரூம் இருக்கா? டிரைவர் எதனா ரூம் இருக்கா? பாத்ரூம் கூட கிடையாதா? எங்கே ஃப்ரீ பாத்ரூமா? ரொம்ப தூரம் போகணுமா? லாங் டிஸ்டன்ஸா? ஓகே, நான் కార్లే పట్టుకున్నాము. బాత్రూమ్ కూడా இல்லைன்னா కష్టపడము, அதுதான் பார்க்குறேன். అక్కడ లైట్ ఉంది సార్, అక్కడ టాయిలెట్ మీరు ఏదైనా స్నానం చేసుకోవాలన్నా అక్కడ సార్ కారు కలితే ఆడే పెట్టుకోండి. ఇప్పుడు అందరూ డ్రైవర్లు ఆడే పెట్టుకుంటారు కారా. మీరు ఏదైనా వాష్ చేసుకోవాలన్నా కూడా చేసుకోండి. நம்ம இப்போ भाई कस्टमर है ना, प्रॉब्लम है। कार पार्किंग ओला मॉर्निंग 5 बजे दर्शन है, ओला सर सर्कल మార్నింగ్ VIP దర్శనం 500 సర్కిల్ లెఫ్ట్ గో కొంత పిల్లకి మళ్ళీ సర్కిల్ వస్తుంది లెఫ్ట్. ఫ్రీ దర్శనం అంతా ఒకే లైన్. దాంట్లో చూడ VIP బ్రేక్ దర్శనం ఉంటే వాళ్ళు అలా చేస్తారు. 300 టికెట్ అంటే మీకు ఐడియా ఉంటుంది. నైట్ టైం వాళ్ళు ఎవరు ఇక్కడే ఉండదు, ఎంక్వైరీ ఆఫీస్ పద్మావతి ఆఫీస్ ఉండేది, పక్కనే ఎంక్వైరీ ఆఫీస్ ఉంది. నైట్ వచ్చి రూములు కరెక్ట్గా ఉండాలి లేదా, ఎవరు ఎక్స్ట్రా పర్సన్ అంటే మనం ఏం చేయలేము. అది ప్రాబ్లం. ఓకే, వాళ్ళు ఎప్పుడు వచ్చి ఇది చేస్తారో మనం చేసేదానికి, అందుకే ఎప్పుడు క్లోజ్ చేయకూడదు. కొనుక్కోండి సార్. ఓకే, బాత్రూమ్ ఇట్లా పోయినా ఈ లైటింగ్ ఉంది కదా సార్, ఇంకా కొంచెం అట్లా పోయినా అక్కడ టాయిలెట్ ఉంది, అక్కడ వాటర్ అంతా ఉంది, మీ ఇష్టం. ఓకే. பனி புகையாக போகுதுங்க, தெரிதுங்க, பனி புகையாக போகுது, ஓகேங்களா. அந்த லைட்டில் தெரிதுங்க க்ளீனாக. குளுது தெரிதுங்களா. காட்டுக்கு எப்படி புகை போகுது பார்த்தீங்கன்னா, புகை இல்லை, அது பனி வேறு லெவலில் போகுது. ஏன்னா ஒன்றுமே தெரியும், அவ்வளோ பனி போகுது பார்த்தீங்கன்னா, அப்படியே போகுது.
பில்டிங் பின்னாடிலேருந்து கீழேருந்து உருவாகுது, அப்படியே சொயின்னு உருவாகி அப்படியே காற்றுக்கு இப்படியே போகுது. அதை போகுது பாருங்க, சூப்பராக போகுது. அது போகுதுங்களா, தெரியுதுங்களா? சொய் 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 சொயின்னு போகுது. நீங்கள் படுக்கூடாதான், ரைடு வரும். ஆக மொத்தத்தில் நம்ம காலி. பனி சரியான பண்ணி போயிருங்க. ஓ, பாத்ரூம் போனால் அப்படி மேலே ஏறி போனோம்மா, குளிர்தே குளிர்தே குளிர்தே. சரியா போய் பாருங்க பனி, தெரியுதுங்களா? ஃபுல்லாக பனி தான். பனி பெய்ய ஆரம்பித்து விட்டது. காலையில் எப்படியும் ஒரு செம்ம பனி பெய்யும் பொழுது. இங்கே பாருங்க, அப்படியே போகுது. ஓ, பனி பூத்துச்சிங்க, வேறு லெவலில் பூத்துச்சு. வா, கிளைமேட் வேறு லெவலுக்கு பாருங்க. ஆஹா, ஜில்லுன்னு காற்றடிக்குது. மரம் தெரியுதுங்களா சேர்த்து, வேறு லெவலில் அடிக்குது. அதாவது நைட்டில் வந்து எல்லா ரூமும் ஓப்பனில் தான் இருக்கணுமா, ஓகேங்களா? எனி டைம் ரைடு வருவாங்க இங்கே. சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு, வேறு லெவலில் இருக்குது. நான் எங்கேயோ ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்குது கிளைமேட்டு. வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டாக தெரியுதுங்களா? என் பின்னாடி ஃபுல்லாக ஃபாகு தான், அப்படியே சில்னஸாக இருக்குது. காலையில் காமிக்கணும், க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் மூடிக்கிச்சு எல்லாமே. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் சுத்தமாக மூடிக்கும் பொழுது. இவ்வளோ பெரிய ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட்டுங்க ப்ரைவேட்டாக இருந்துடலாம். இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. பாத்ரூம் இங்கே தான் சொன்னார், என்னடா பாத்ரூம் காணும். இங்கே போ, லைட்டு இருக்கும், அங்கே போனார். இதுவும் இல்லையா? குளுதே குளுதே. அவ்வளோ பெரிய மேகமூட்டத்துடன் காணப்படும். அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இங்கே தான் சொன்னார் பாத்ரூம்னு. எங்கே போகிற ரோடு? எனக்கே மறந்துச்சேன். பனி பயங்கரமாக பெய்யுதுங்க, ஒரே புகை மூட்டமாக இருக்குது எங்கே பார்த்தாலும். எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு பாத்ரூம் இல்லவே இல்லையே. எங்கேன்னு போய் தேடுவோம். அவர் இங்கேன்ட்டார். கார் எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா அவன் ஃபோட்டோ வேறு எடுத்துட்டாங்க. நான் கார் எடுத்துன்னு சுற்றுவேன்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க கிலோமீட்டரை. அந்த காலத்து மரம் எப்படி இது பாருங்க. இப்போ வச்சா கூட இந்த மாதிரி மரம் வராது. கண்டிப்பாக நான் ஜெயிலில் களி தின்னு போகிறேன், அது மட்டும் கேரண்டி. வீடியோ எடுத்து போட்டால் சரியாக கட்டிக்கிறாங்க. உண்மையிலே கிரேட்டுங்க. களி தின்றது உறுதி. வாக்கிங் எல்லா இடத்துலையும் கேமரா வச்சு நம்ம வாட்ச் பண்ணிக்கிறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரிலங்க. போலீஸ் இருக்காங்க, அங்கே கேட்போம். போலீஸ்லாம் இல்லைங்க, நார்மல். அங்கே நான் வந்த ரோட்டுக்கே வந்துட்டேன். நான் பாத்ரூமே கண்ணுக்கு எட்டவே இல்லைங்களேங்க. எல்லா இடத்துலையும் பனி மூட்டமாகவே இருக்குது. வா, சரியாக இருக்குங்க இந்த பில்டிங். இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டேன், அப்போ கூட பாத்ரூம் கிடைக்கல. எங்கடா போகிறது யூரின்னு அடக்கி வச்சுட்ருக்கேன்டா ஆல்ரெடி. இன்னும் ப்ரைவேட் கெஸ்ட் ஹவுஸா இல்லை கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸா எனக்கே தெரிலங்க. சூப்பராக கட்டிக்கிறாங்க. ஸோ ஒரு பாத்ரூம் இல்லையாடா இவ்வளோ பெருசு. கார் பார்க்கிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அடி சரியாகுதுங்க, கண்ணாடி மாதிரி ஜொலிக்குதுங்க. கூமாப்பட்டியோட வேறு லெவலில் இருக்குது. அடி 1 கோடி ரூபா கார் நிற்குது. கண்ணாடி மாதிரி இருக்குது. இது மலையா சூப்பராக இருக்குது. பெருமாள் ஸ்டாச்சுலாம் போட்டுருக்கு. அதுக்குள்ளே ஒரு பெருமாள் மாதிரி வச்சு பாத்திரா காரு ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்ம யூரின் வச்ச மாதிரி தாங்க. நம்ம யூரின் வச்ச மாதிரி தான். சரியாக அடி வேறு லெவலில் இருக்குது.
இது ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டான்னு தெரிலங்க. வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே கண்ணாடி 1 2 3 என் காரோட 4. அங்கே தான் சொன்னார் பாத்ரூமு, ஆனால் அங்கே பாத்ரூமே இல்லையே. அவன் சொன்னதை பார்த்தா இதுவும் சரியாகுது அப்பார்ட்மெண்ட்டு. ஆனால் கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டுக்கான்னு தெரில. ஆனால் இப்போ தான் இந்த பக்கம்லாம் வந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வரவே இல்லை. மழை எவ்வளோ பெரிய மழை, இதெல்லாம் எத்தனை வந்து வச்சாங்க இல்லை உருவாச்சா? ஆனால் பாத்ரூம் எங்கண்ணா இருக்குது? பாத்ரூம் எங்கே இருக்காது, எங்கே போகணும்? இல்லை, ரெஸ்ட் ரூம் போகணும். அவர்கிட்ட கேட்டால் மேலே போகணுட்டாங்க. எங்கே இல்லை? மேலே இருக்கு. மேலே இல்லையாண்ணா? மேலே இல்லைங்களே, பார்த்தனே. அங்கே இருக்கும். இங்கே இருக்கா? சரி, ரைட்டு போய் பார்க்குறேன். இந்த பக்கம் இருக்கு. சரி. மழை பெய்யுது, இடி வர இடிக்குது, தூரல் போடுகிறது. ரைட்டு, டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்குது. கீழே பெய்ய வேண்டிய மழை மேலே வந்துச்சோ. ஆஹா, தூரல் தூருதுங்க. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? தூரல் போடுகிறது என் கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். மழை தூரல். ஒரு ஆஃபீஸர் போடுறது மேலே போங்க, பாத்ரூம் இருக்கும்னாரு. ஆஹா, மழை பெய்யுதுங்க. சொட்டு சொட்டாக பெய்யுது. தெரியுதா இல்லையா உங்களுக்கு? தூரல் ஊதுது பாருங்கள், சொட்டு சொட்டாக ஊதுது. மழை காய் இந்த பாருங்கள், மழை பெய்யுது. அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் தூருது. தெரியுதுங்களா? மழை பெய்யுது, பனியும் பெய்யுது, மழையும் பெய்யுது. மழை பெய்யுதா பனி பெய்யுதான்னு தெரில. ஜோராக பெய்யுது. ஐயோ, சரியான மழை பூச்சிச்சு. மழை ஜோராக பூச்சிச்சு. வினோத்தே ஓடிடுறான். ஐயோ, மழை பூச்சிச்சு, மழை பூச்சி. இங்கே தான் பாத்ரூம் இருக்குது. இங்கே எங்கடா பாத்ரூம் இருக்குது? ஆஃபீஸ் தானே ஆகுது. ஐயோ, நல்லா ஏமாந்துட்டேனே. சரியான மழை பெய்யுதுங்க. குளிருது, மழை பெய்யுது, குளிருது, மழை பெய்யுது. மழை இல்லை பார்த்தீங்களா? நம்ம ஊரோட மழை பெய்யுது. தூருதுங்களா? தூருது பாருங்கள். மழை தூவி, மழை தூவி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு தெரியல. அந்த லைட்டுக்கு தெரியுது. வேலையும் இவரும் போகிறதுக்கு இடமே இல்லையே. இந்த பாருங்கள், அவ்வளோ தண்ணி வரும். இப்போ தான் தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி. முதல்ல இவரும் நினச்சா தான் வேலையும். தூக்கி போட்டுருவாங்க கண்டிப்பாக, அது கேரண்டி. சூப்பராக இருக்குதுங்க. மழையிலே நஞ்சுன்னுக்கிறேன். அந்த காரில் எவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள். ஐயோ, கவர்மெண்ட் ஆஃபீஸர் காரங்க. ஐயோ, ஜோராக போச்சு. நான் அந்த மழையிலே வீடியோ எடுப்பேன். நான் மட்டும்தான் நினைக்கிறேண்ணா. ஐயோ, ஓடிடுறா கைப்புள்ள. இந்த ஒதுங்கிட வேண்டியதான். மழை பெய்யுதுங்க ஜோரா. மழை ஜோராக பெய்யுது, பனியும் பெய்யுது, மழையும் பெய்யுது. எது உறுதி? தெரியுதுங்களா எவ்வளோ மழை பெய்யுதுங்க?